வணக்கம். நான் உங்கள் கிறிஸ்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தால் ரெசிபி. மேங்களூரில் செய்யக்கூடிய தோவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்தது, 6 பல் பூண்டு, 3 கீறின பச்சை மிளகாய், ஒரு ரேண்டமாக நறுக்கின தக்காளி, 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்ததுனால 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது 3 விசிலுக்கு வேக விட்டுடலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் காட்டுற பக்குவத்தில் இருக்கட்டும். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளித்து ஊற்றிடலாம். கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்களூரில் செய்யக்கூடிய தோவை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான சப்பாத்திக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.